அப்பளம் கொடுத்துருங்க சாமி. ஓ நீ அப்படி வருகிறாயா? இல்லடா, உனக்கு விடிய முந்த விடிய முப்பொழுதும் கை கால் சுத்தமா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாத சம்பாதிக்கூடிய சக்தியை நாங்க தானே படைச்சிருக்கிறோம். ஓ அந்த சக்தி உடம்புல சக்தி தான் நாங்க உழைச்சா தானா படி இழப்பீங்க. சரி சாமி அப்படின்னு சொல்றீங்களா? சரி, நான் தான் உலகத்துக்கே படி இழக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமாடா. போன வாரம் சொசைட்டில உங்களை பார்த்தேன். ஏ சாமி, சொசைட்டில கீவுல மஞ்சள் பை எடுத்து நின்றுட்டு இருந்தீங்க. என்ன அது வேற என்ன சக்கரை வேற ஆளை பாத்துருப்ப. சக்கரை வாங்குறதுக்கா? உனக்கு விதிமித்து கேட்டுருக்கோம். வேற ஆளை பார்த்து சொல்லிருக்கிறேன் நான் இல்ல. போன வாரம் வந்த வசூலிப்பிட்டி அத்தான் சொசைட்டில நின்றுட்டு இருந்தா. அதுக்கு நஞ்சு வாங்கினா வேற. சரி அது வேற ஆளா? சரி சாமி. சரி இருந்தாலும் டேய் இந்த சிவபெருமான பெற்ற என் தாய் தந்தை, என் மாதா பிதா என்னுடைய அப்பா அம்மா, நான் யாருக்கு பிள்ளையாக பிறந்தேன்? நான் பிறந்த ரகசியம். டேய் நான் எப்படி ஜனனமானேன்? நீங்கள் எப்படி பிறந்தீங்க? சொல்கிறேன்டா, சொல்கிறேன். சரி சார் ஆகட்டும். என்ன 10 மாதம் தாண்டா வந்த நான் எப்படி பிறந்தேன்? நீங்கள் எப்படி பிறந்தீங்க? ஏண்டா அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு. அந்த ஆதி பகவான் என்ற முனிவன் 2,80,000 ஆண்டு காலம் ஒரு கரட்டின் அடிவாரத்திலே கண்மூடி தனமாக அருகாமல் அக்கினிய வேள்வி நாட்டி யாகம் செய்து கொண்டிருந்தாராம் ஆதி பகவான். ஆதி பகவான் யாகம் செஞ்சாரு. ஏண்டா ஒரு மனிதன் உடம்புல தண்ணி குளிக்கலனா, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு உடம்புல தண்ணி குளிக்கலனா நம்ம உடம்பு எவ்வளவுடா துர்நாற்றம் வீசுகிறது. அந்த ஆதி பகவானோ 2,80,000 ஆண்டு காலம் உடம்புல தண்ணியே குளிக்கல. அப்படி இருக்க அந்த உடம்புல எவ்வளவு அழுக்கு சேரும்? எக்கச்சக்கம் ஏராளமான அழுக்கடா. அந்த ஆதி பகவான் உடம்புல இருக்கப்பட்ட அழுக்க அவரே வடித்தாராம். அந்த அழுக்காகப்பட்டத ஒரு உருண்டையாக உருவம் செய்தாராம் ஆதி பகவான். அந்த உருண்டையாகப்பட்ட அழுக ஆதி பகவான் உள்ளங்கையில வைத்து ஓங்கி தப்பினாராம். தப்புகின்ற பொழுது அந்த அழுக்காகப்பட்டது தோசை வடிவமாக காட்சி தந்ததாம். அந்த தோசை வடிவத்தை கண்ணுற்று பார்த்தாராம் ஆதி பகவான். அழகான ஒரு பெண்ணினுடைய விருவம் தெரிஞ்சதாம்.
ஆஹா இந்த பெண்ணாலத்தான் உலகத்தை உட்பலம் செய்யணும் எண்ணம் கொண்ட ஆதி பகவான் அந்த அழுக்கை எடுத்துக்கொண்டு திருப்பா கடநடுவிலே ஓங்கி வீசினாராம். அப்பொழுதுதாண்டா ஓம் என்ற பீடம் ஓங்கார பெருத்தது ஒரு சத்தம் 3 மந்திர உபதேச கல்லு என்னை போல முக்கன் நாட ஓம் என்ற பராசக்தி பிறந்தாளாம். ஆமாடா அப்படி பிறந்தபடியா அந்த சென்மத்திலே இந்த சிவபெருமானை பெற்ற என் தாயோ ஓம் என்ற சக்தியடா. சரி சாமி. ஆனா தாய் சக்தி. ஆமா தந்தை யார் என்று கேட்கிறார். அந்த ஆதி பகவான் உடம்பல் இருக்கப்பட்ட அழுக்குனால நான் உருவானல்ல, அந்த அழுக்குனால நான் உருவானபடியால் என் தந்தை யார் ஆதி பகவான்டா. ஓஹோ, ஆதி பகவான் சக்தி. ஆமா, நீங்கள் மகனாக பிறந்தீங்க. மாநிலர்களாம் கருவே ஒரு தாயின் அங்கத்தில பிறந்து குழந்தையாக வெளிப்படுறீங்க. பெத்த தாய் இருக்கணும், நீங்க அழுக்கல உருவானு சொல்றிய அப்படிங்கிறியா? ஆமா சாமி. ஏண்டா நம்மள போல மாநிலர்கள் 1 மாதம் முதல் 10 மாதம் முடிய கருவே உருவாகி அந்த உருவே பிண்டமாகி அந்த பிண்டமோ சரீரமாகி அந்த சரீரத்துக்கு கை காலு நாக்கு மூக்கு பல்லு இப்படியெல்லாம் படைத்து ஒரு தாயின் அங்கத்தில் நீங்க வெளிப்படுறீங்க. நாங்க அப்படி இல்ல, ஒரு தெற்பின் பில்லு. அந்த தெற்ப பில்ல அவ்விடத்தில் கிள்ளி இவ்விடத்தில் என்ன எங்க மனசுல நினைச்சு அந்த பில்லாகப்பட்டதை போடுகிறோமோ அது அச்சனமா உட்பலமாகும். ஆமாடா, தெற்பின் பில்லு இல்லையன் அக்கினி வேல்வ அதமெல்லையோ மண்பாண்ட கும்பம் இந்த 3 மெல்லையோ பெருத்ததோர் யாகங்கள். நாங்க உட்பலமாவது 33 கோடி தேவர்கள் 48 ரிஷிமார்கள் பின்னர் கிம்புரடர் தித்தர் வித்யாதர் அந்திராதி தேவர்கள் எல்லோருமே நாங்க எந்த தாயின் அங்கத்திலே பெறமாட்டோம். எங்களை எடுத்து வளர்த்ததுக்கு பேருக்கு மட்டும்தான் தாய் என்று பேரை வைத்துக்கோம். இருந்துட்டாலும் நாங்க தாய் இல்லாத பிறப்படா. தாய் இல்லாத பிறக்கிறது உண்மைதான்டா. அதனால தான் ஆதி பகவான் அழுக்கால இந்த சிவபெருமான் நான் உட்பலமானேன்டா. சரிங்க, கடவுளாகி உட்பலானீங்க. சரி, கடவுளா உட்பலம் செய்ததும் நீங்கள் கடவுளாக பிறந்து எங்க இருக்கிறீங்க? நல்ல வார்த்தை. வேண்டா சபநாகதி முனிவர்கள் மலர் வீச வீட்டிருக்கப்பட்ட மகனாக திருத்திக்கப்பட்ட இந்த உலகமோ 7 பிறவிடா. 7 பிறவி. நாவல் நாவல் கிரபஞ்சம் புக்கரம் தெங்கு கமுகு என்று சொல்லப்பட்ட இந்த உலகத்தை 7 தீவுகளாக வகுத்தார்களாம். சரி, அப்படி வகுத்து பார்க்கின்ற பொழுது அந்த நாவலன் தீவில் உள்ளடங்கிய நாடு இந்த உலகம் எத்தனை? அந்த நாவல் எத்தனை சாமி? அங்க மரணம் அவந்தி ஆந்திர விளையாட்ட எவன ஒட்டியம் தரிசம்